நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் காத்திருக்கிறார். ஆமென். பாடல் படித்தது போல நடக்குமா நடக்காதா, நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம் சில நேரம். ஆண்டவரே இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் நினைத்திடாத வேலையில் கர்த்தருடைய அற்புதம் சடக்குன்னு நடக்கும். அல்லேலூயா. நீங்கள் நினைத்திடாத வழியில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ஆமென். சரி, போன வாரம் ஆண்டவர் முதல் அற்புதத்தை செய்ததாக பார்த்தோம். இந்த வாரத்திலே தேவன் நம்முடைய பரம பிதா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய தகப்பன் அவர்தான். ஆமென், ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய நண்பர் அவர்தான். அப்ப தேவன் நம்முடைய பரமபிதா. வசனத்தை நம்ம ரொம்ப வசனங்கள் இருக்கிறது, நம்ம அடிக்கடி வசனங்களை வாசிக்க வேண்டியது இருக்கும். முடிந்தவங்க சொல்லும் போது நீங்க எடுத்து வாசிக்கணும். உபாகமம் 32:6 வாசிக்கிறோம். ஏசாயா 9:6 அதை எடுத்து வச்சுக்கோங்க. உபாகமம் 32:6. உபாகமம் 32:6, ஏசாயா 9:6. வாசிக்கலாமா? எடுத்தவங்க ஓகே. உன்னை ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? சரி, ஏசாயா 9:6 எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். என்ன வசனம்? நமக்கு ஒரு பாலன் கொடுக்கப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல என்ன வரும்? அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, அல்லேலூயா, சமாதான பிரபு. தேவன் நமக்கு நித்திய பிதாவாக நமக்குள் இருந்து செயல்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுதுதான் பிதா யார் என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பிதா யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய மகத்துவங்களை செய்கிற யெகோவா தேவன், எல்சடாய் தேவன், எல்ரோகி தேவன், யெகோவா ராஃபா என்ற தேவன், அவர்தான் நம்முடைய பிதா. இந்த பிதா நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லி சில வசனங்களை வாசிப்போம். ஆதியாகமம் 1:27 பார்த்தோம்னா, நான் சொல்ற சிலதை ஷார்ட்டா சொல்றேன். அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும். ஆதியாகமம் 1:27 அவருடைய சாயலின்படி நாம் இருக்க பரமபிதா நம்மை விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு கண்ணாடி வச்சிருக்கிறோம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நான் இந்த இடத்துல போய் நான் நிக்கிறேன். அப்ப ஆதியாகமம் 1:27 இந்த இடத்துல அநேக வசனங்கள் வரும், அதனால திடீர்னு எடுக்க முடியாது. நான் அந்த குறிப்பை மட்டும் சொல்றேன். ஓகே, இந்த இடத்துல கண்ணாடி இருக்கு. நான் போய் நின்னா என் சாயல் தெரியுமா இல்ல வேற ஒரு சாயல் தெரியுமா? சொல்லுங்க. என் சாயல் தான் தெரியும். சரி, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப நான் நிக்கிறேன், அப்படியே அங்க தெரியுமா இல்ல மூஞ்செல்லாம் வெள்ளாகி அப்படியே இந்த கை ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கேன், ஆஃப் கை போட்டிருக்க மாதிரி அப்படி தெரியுமா? தெரியாது. ஸோ ஆண்டவர் நம்மளை எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், அப்படியே இந்த கண்ணாடியில் அந்த ரூபம் தெரியுது பாருங்க, அவரை போல அவருடைய சாயலின்படி நாம் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்ப அவருடைய சாயல் நமக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி என்று வசனம் ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம். ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசும்போது, நியாயம் செய்யாமல் இருப்பாரோ பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதி. அப்ப அவருடைய சாயல் என்ன?
குணாதிசயங்களை தான் சாயல் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப குணாதிசயங்கள்ல எப்படி இருக்கணும்? நீதியாக நம்ம இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பரமபிதா நம்மளை உண்டாக்கின போது இந்த வசனத்தை நீங்கள் 1:27 நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் எப்படி உருவாக்கி இருக்கிறார் நம்மளை. 1:27 ஆதியாகமம், அவருடைய ரூபத்தின்படி நமது சாயலாகவும் நம்ம ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. சோ சாயலாகவும் ரூபம்னா அப்படியே அவர்கிட்ட என்ன வல்லமை இருக்கிறதோ அந்த வல்லமையோடு கர்த்தர் நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை என்ன? அவர் பாவம் செய்ய மாட்டார். அவருடைய கிரியை என்ன? அவர் நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் குணாதிசயங்கள் என்ன? அவர் அன்பு நிறைந்த தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளை சாயலாகவும் ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் நம்மளை விரும்புறது முதல் காரியம், எழுதுறவங்க எழுதிங்க, அவருடைய சாயல்படி அப்படியே நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மளை விரும்புகிறார். இதெல்லாம் ஒரு 5 காரியங்கள் இருக்கிறது. அடுத்து மத்தேயு 5:48 வாசிக்கிறோம். 5:48 மத்தேயு 5:48 அவரை போல இங்க இரண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய பகுதி, பிதாவாகிய தேவன் எப்படி விரும்புறாராம்? நம்மள பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்கள் எப்படி இருக்கணுமா? பூரண சற்குணராய் இருக்க வேண்டும். நம்முடைய கேரக்டர், நம்முடைய குணாதிசயங்கள், எல்லாத்துக்கும் கோபம் வருமா வராதா? சொல்லுங்க. வரும். எல்லாத்துக்கும் எரிச்சல் வருமா வராதா? வரும். எல்லாரும் கவலைப்படுவோமா படமாட்டோமா? படுவோம். எல்லாரும் ஆசைப்படுவோமா படமாட்டோமா? படுவோம். தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படிதான் நம்மளே வச்சிருக்கிறார். நம்மளை உருவாக்கும் போதே அன்பா தான் உருவாக்குனார். பிரசங்கில வாசிக்கிறோம், இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா தங்களுக்கு, அதாவது இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், தங்கள் கீழ்ப்படியாமையினாலே அறியாமையினாலே என் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? சங்காரமானார்கள். வாசிக்கிறோம். தங்களுக்குள்ளே தானாக ஆபேல் காயினுடைய காரியத்தை பார்க்கும்போது, முதலாவது ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கின போது பரிசுத்தமா உண்டாக்கிட்டார், நீதியா உண்டாக்கிட்டார், எல்லாம் ஓகே. அவரை போல பரிசுத்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் இருந்தது. இப்ப காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை என்று காயின் யோசித்த உடனே அவன் ஆபேலை அவன் என்ன செய்தான்? கொலை செய்தான். கொலைக்கு பிதா, பொய்க்கு பிதா யாரு? அவன். ஆனா தேவன் அந்த கேரக்டரோட உருவாக்கல. அவன் தன்னுடைய சுயத்தினாலே அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். தன்னுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னு சொல்லி கொலை பண்ண முடிஞ்சு அவன் அப்புறம் ஓடி அங்க போய் அலைஞ்சி திரிந்து அவன் நினைச்சான் 70 பலி சுமரும் அப்படின்ட்டு. சே, அதை விட்டுரும். அப்ப சற்குணர அந்த இடத்துல காயின் ஒரு சற்குணராக சாந்தமுள்ள மனிதனாக இருந்தால் அந்த இடத்துல போல என்ன செஞ்சிருக்காரு? நடந்திருக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரம், சில நேரம், அநேக நேரம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். நாம் எப்படி இருக்க வேண்டும்? சற்குணராக, பொறுமை உள்ளவராக, சாந்தம் உள்ளவராக, எல்லாத்திலும் நீடிய பொறுமையா நீங்க இருந்தா, சங்கீதம் 37 அநேக வசனங்கள் சொல்லுகிறது, பொறுமை உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்து நம்முடைய பிதா எப்படி விரும்புகிறார்? மத்தேயு 5 அதே 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் நமக்கு சொல்லுகிறார், வாசிங்க. அவருக்கு
மத்தேயு 5:16 இவ்விதமாய் ஓகே, ஆண்டவர் சொல்கிறார் இங்கே தேவன் நம்மளை எப்படி விரும்புகிறாரா, அவருக்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு நாம் மகிமை உண்டாக சாட்சி உள்ளவர்களாக வாழ வேண்டும். நம்முடைய சாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் ஒருத்தர் சொல்றாரு, டிஎல் மோடியோ யாரோ ஒருத்தர் சொன்னார், என்ன சொல்றாரு, இரத்த சாட்சியா இயேசுவுக்காக மரிச்சிடலாம், ஆனா தேவனுக்காக வாழ்றது தான் ரொம்ப கஷ்டம். மரிச்சுட்டா முடிஞ்சு. அப்ப நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும். இது நான் விரும்பல, ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்ததிலே வாசிக்கிறோம், ஆதியாகமம் 1:26 நம்முடைய பிதா நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், ஆதியாகமம் 1:26 நீங்க வாசித்தீங்கன்னா, சாயலாகவும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பாருங்க, சகலத்தையும் ஆண்டு கொள்வீர்கள். நல்ல இது ஒரு வசனம். உங்க கையில தேவன் எதை விரும்புகிறார் என்றால் அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், மரமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக நேரம் நம்ம அதிகாரத்தை, அதாவது நாவின் அதிகாரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்தாமல் இருக்கிறோம். வாழ்க்கையில சொல்லி பாருங்க, விசுவாசமான வார்த்தைகளை அநேக நேரம் அறிக்கை பண்ணி பாருங்க. சோர்ந்து போன நேரம்லாம் அறிக்கை பண்ணி பாருங்க, பலனற்ற நேரம் அறிக்கை பண்ணி பாருங்க. சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் ஐயோ நான் அவ்வளவுதான் அப்படின்னு அல்ல, அந்த நிமிடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை பலன் உள்ளவனாயும் பலனற்றவனாயும் உதவி செய்வது கர்த்தருக்கு எப்படியா லேசான காரியம். லேசான காரியம். அறிக்கை அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் முன்னேறுவேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், சபை வளரும், மக்கள் வளருவார்கள், நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். அறிக்கை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்மளே நம்ம யாரும் நமக்கே என்ன செய்யல, சில நேரம் தெரிய மாட்டேங்குது. நான் சாதாரண ஆளுதானே, நீங்க சாதாரண ஆளுதான், உங்களுக்குள்ள இருக்கிறவரோ உங்களிலும் அவர் வல்லவர். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் எப்படிப்பட்டவரா, பெரியவர், உயர்த்தவர். இப்ப அதிகாரத்தை, இந்த நாவில வர்ற அதிகாரத்தை நீங்க பிரயோஜனப்படுத்துங்க. போராட்டங்கள் வந்த உடனே ஐயோ போராட்டம் வந்துருச்சு முடிஞ்சிடா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். எலியா போல கர்த்தாவே எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு நீங்க சொல்ல வேணாம். அறிக்கை செய்து பாருங்க. மோசைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது சபையில, அவ்வளவு மக்களும், கிட்டத்தட்ட 40 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் சொல்லுகிறாங்க. எல்லா ஜனங்களும் மோசே வந்து இது பண்ணி நொறுக்கி அவரை சொல்லிட்டாரு, இப்ப யார் கூட என்ன செஞ்சிருங்க, ஜீவ புத்தகத்தை கிழிச்சு போட்டிருக்க ஆண்டவரே. அந்த அளவுக்கு அவருக்கு இதாகி போச்சு. இந்த ஜனங்களுக்கு எவ்வளவு காட்டு மிருகங்களாம் அடிச்சு போட்டாலும் பத்தாது, டென்ஷன் ஆக்கி விட்டாங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, அவன் எப்பட்டவனா பொறுமை உள்ளவனாக இருந்தான்ட்டாரு. பாருங்க எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர் போய் ஆண்டவரே ஆமாண்டவரே என்னை எடுத்துருங்க ஆண்டவரே அப்படி சொல்லல. மோசே திறப்பின் வாசலிலே நின்றான் என்று வேதம் சொல்கிறது. ஆமென். அப்ப எங்க நிற்கணுமா, திறப்பின் வாசல். அதிகாரத்தை பிரயோகப்படுத்துங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை செய்வார். சரி, அடுத்து மல்கியா 1:6 வாசிக்கிறோம். மல்கியா 1:6 பழைய ஏற்பாடுல லாஸ்ட் புத்தகம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் மனம் மறந்தார்களே, நான் பிதாவானால் என் மனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே. சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை
நல்லா கவனிங்க. பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? ஆண்டவர் கேட்கிற இந்த மல்கியா 1:6 எப்படி வாழ வேண்டும் என்று நம்முடைய தேவன் நம்மளை விரும்புகிறார் என்றால், அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. எப்படியா? கீழ்ப்படுகிற பிள்ளைகள். சின்ன பிள்ளைகள் நீங்கன்னா உங்க அம்மா அப்பா கீழ்ப்படுகிறீங்களா? நாங்கள் ஸ்கூல்ல கிராமங்களில் ஊழியர்கள் சேர்ந்து பிள்ளைகளுக்கு எடுக்கும்போது சொல்றது, அநேக நேரம் சொல்றது எது தெரியுமா? கீழ்ப்படுகிறீங்க, கீழ்ப்படுகிறீங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறீர்கள். இது நியாயம். அது பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல. வாலிபர்களே, நீங்கள் பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியுங்கள். ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஸோ எப்படி பிள்ளைகள் தகப்பனுக்கு கீழ்ப்படுவது போல நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய பரமபிதாவுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். மேல்படிக்கு முதல் படி என்ன சொல்லுவாங்க? கீழ்ப்படி. அந்த கீழ்ப்படி. அப்ப கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வசனத்தை பார்க்கும்போது என்னுடைய கனம் எங்கே? கர்த்தருக்கு நாம் கனம் செலுத்துகிறோமா? குமாரன் தன் பிதாவை, ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? கர்த்தருக்கு, பிதாவாகிய தெய்வத்துக்கு நீங்கள் கனம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருக்கு நீங்கள் கீழ்ப்படியும். ஒரு வருஷத்துல 3 காரியங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன? பயப்பட வேண்டும், கீழ்ப்படியணும், அப்புறம் என்ன? அவருக்கு கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை கனம் பண்ண எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறீங்க? நாம் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். கர்த்தரை ஒரு நாள் அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர்றது கர்த்தருக்கு கனம் கொடுக்கிறதுக்கு தான். காணிக்கை கொடுக்கல. காணிக்கைனா ரெண்டாவது. நீங்க ஆலயத்துக்கு வந்தாலே என் பிள்ளை என்னை தேடி வருகிறார்கள் என்று சொல்லி, அப்ப ஆண்டவர் அதை என்ன செய்கிறார்? எனக்கு கனம் கொடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். ஆலயத்துக்கு வர்றது, காலையிலே தேவனை தேடுவது, அதுவும் கர்த்தருக்கு கனம் கொடுப்பது, அவருக்கு மகிமை செலுத்துவது. பாடல் மூலமாக தேவனுக்கு கனம் செலுத்துகிறோம். ஆராதனை மூலமாக கர்த்தருக்கு கனம் செலுத்துகிறோம். காணிக்கை மூலமாக கர்த்தருக்கு கனம் செலுத்துகிறோம். தசமபாகம் மூலமாக கர்த்தருக்கு கனம் செலுத்துகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம், அதிலே கனம் செலுத்துகிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறதுல நாம் கனம் செலுத்துகிறோமா? அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதனால்தான் அந்த வசனத்தை பார்த்தோம், என் ஜனம் அறியாமையினாலே என்ன ஆனார்கள்? சங்காரமானார்கள். தேவன் விரும்புறது என்ன தெரியுமா? நம்முடைய பிதாவாகிய தெய்வம், அவருக்கு நாம் கனம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கனம் செலுத்துறதுனா என்ன? கனமான ஒரு பாறையை தூக்கி வச்சிடறதா? கர்த்தருடைய பலிபீடத்துல வச்சுட்டோம், இன்னைக்கு கனம் செலுத்திட்டோம் அப்படின்னு இல்ல. மகிமை செலுத்துவது. மகிமை செலுத்துவதுனா என்ன? அவரை போற்றி புகழ்ந்து அவருடைய அதிசயங்களை எல்லாம் விவரித்து சொல்வது அவருக்கு கனம் கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுனா வசனம் நீதிமொழியில வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னன்னா தீமையை விருப்பது. கர்த்தருக்கு பயப்படும் பயம், அவ்வளவுதான். கர்த்தருக்கு கனம் முடிப்பாருங்க. உங்களுடைய குடும்பங்களை நீங்க கனம் பெற்றவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு கனம் செலுத்தி பாருங்க. உங்களுடைய வேலை ஸ்தலத்துல நீங்க உயர் அதிகாரியா நீங்க உட்காருவீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய இடத்தையும் நேரத்தையும் கரெக்டா கொடுத்தா, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை என்ன செய்வாராம்? கனம் பண்ணுவார். ஒருத்தருக்கு பேரும் புகழ்ச்சியும் வரணும்னா என்ன தெரியுமா? கர்த்தருக்கு கனம் செலுத்தி பாருங்க. அவருக்கு கனம்னா இப்படி சொல்ல வரேனே, மரியாதை குறிச்சு பாருங்க. யாருக்கு?
தேவனுக்கு மரியாதை கொடுங்க. நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். அதை விவரித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3ஆம் 4ஆம் தலைமுறை 1000 தலைமுறைனாலும் சரி உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லுங்க. கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து பாருங்க. அசட்டை பண்ணினா அவர் நம்மளை அசட்டை பண்ணுவார். பழைய ஏற்பாடுல இருக்கிறது. ஆனால் அவருடைய கிருபையின்படி இன்னைக்கு வரை நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு மகிமை செலுத்துப்பார். அடுத்து நாம் பார்க்க போகிறோம். இப்ப நாம் செய்ய வேண்டியதான் செஞ்சுட்டோம். 5 பாயிண்ட். அவர் சாயல்படி இருக்கிறோம், வாழ வேண்டும், அவரை போல சர்க்குணரா இருக்கணும், அவருக்கு மகிமையை கொண்டு செல்ல வேண்டும், அவரை போல அதிகாரம் செலுத்த வேண்டும், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் சொல்லி 5 பாயிண்ட் பார்த்தோம். பிதாவாகிய தெய்வம் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி. இப்பொழுது தேவன் பிதாவாகிய தெய்வம் நம்மளை பிள்ளைகளுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படி என்றால் சில காரியங்களை பார்த்து நாம் முடிக்கலாம். மத்தேயு 7:11. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11. இப்பொழுது நாம வாசிக்கும் போது அல்லேலூயா. அதான் சொன்னீங்க, நீங்க பிதாவுக்கு இந்த 5 காரியம் செஞ்சா அவர் கிட்டத்தட்ட நான் 10 காரியங்கள் எழுதி வச்சிருக்கேன், அதுக்கு மேலேயும் அவர் செய்வார். ஆமென். முதலாவது இந்த 5 காரியங்களை நீங்கள் செய்யும் போது செயல்படுத்தும் போது ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு நன்மைகளை செய்கிற தேவனாக இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது பார்க்கிறோம், மத்தேயு 6:25-33 வசனங்கள். அது ஒரு பிரசங்கமாவே பண்ணலாம். அதுல நீங்க எடுத்து வாசித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு உணவு கொடுத்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்து உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளும் ஒருபோதும் உங்களை பட்டினியாக இருக்க விடுவதில்லை நம்முடைய பிதாவாகிய தெய்வம். ஏனென்றால் அவருக்கு நீங்கள் கனம் செலுத்திருக்கிறீர்கள், அவருக்கு மரியாதையை செலுத்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அடுத்து லூக்கா 11:13 வரை நாம் வாசிக்கும் போது பிதாவாகிய தெய்வம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்தார்னா பலன் அடைவதற்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். லூக்கா 11:13 வரை நம்ம வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நாம் பலன் அடைவதற்கு. என்ன பலன்? சரீரத்தில் பலனுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க? சரீரம் பலனா இருக்கணும்ல, என்ன செய்யணும்? சாப்பிடணும், ஆரோக்கியமான சாப்பிடணும். இப்பெல்லாம் பிள்ளைங்க எங்க ஆரோக்கியமான சாப்பிடுங்க? குக்கரி, அப்புறம் என்ன குக்கரி, டஸ்கா, புஸ்கா, அப்புறம் என்னென்னமோ வருது. 5 ரூபா 10 ரூபா பாக்கெட்டு பெருசாக இருக்கும், எடுத்து பார்த்தா ஒரு 5 தான் இருக்கும். அப்புறம் சிப்ஸு, அப்புறம் என்ன உருளைக்கிழங்கு சிப்ஸு, உருளைக்கிழங்கு பப்ஸு. ஐயா உருளைக்கிழங்கு பப்ஸ் ரொம்ப சாப்பிடுவார் போல. உருளைக்கிழங்கு பப்ஸு. அப்புறம் என்னப்பா உங்களுக்கு தான் பேர் தெரியும்? மேகி. மேகி. இப்போ பிஸ்கட். அது முடிஞ்சோன்னா அன்னைக்கு கொடுத்துருவாங்க. பிஸ்கட் பிரச்சனை இல்லை, இந்த மேகி அவசரத்துக்கு சாப்பிட்றது என்னது? இப்போ நூடுல்ஸ் எல்லாரும் அதான் இப்போ வாங்கி வச்சுக்கிறாங்க அவசரத்துக்கு. பிள்ளைகளுக்கு பசிச்சா நூடுல்ஸ் என்ன செய்யலாம்? தண்ணியை ஊற்று, நூடுல்ஸை போடு, முடிஞ்சு. அது இப்போ உள்ள நூடுல்ஸ். அன்னைக்கு பார்த்தோம் அந்த பாக்கெட்டுக்குள்ளேயே தண்ணி வச்சு இருக்கு. அந்த பாக்கெட்டுக்குள்ளே தண்ணி வச்சு இருக்கு. அதை என்ன செய்யணுமா? ஹாட் வாட்டர் ஊற்றணுமா? ஹாட் வாட்டர் ஊற்றினா போதும். இப்போ ஒன்றும் செய்யணும். நீங்கள் பாத்திரத்தை எடுத்து கேஸை ஆன் பண்ணி அதை ஊற்றி இதை ஊற்றி அதெல்லாம் பண்ணணும். இப்போ பாக்கெட்லேயே வந்துருச்சு. அன்னைக்கு தங்கச்சியோட பொண்ணு அதை எடுத்து சாப்பிட்டுச்சா, அப்போ தான் எனக்கே தெரியுது, ஆகா இப்படி வேறு காலம் மாறிடுச்சாடா அப்படின்னு. எடுத்து தண்ணியை மட்டும் ஊற்றினா போதும், பாக்கெட்லேருந்து எடுக்கும்போது என்ன வருது? முடிஞ்சு போச்சு எல்லாம். அன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு. என்ன ஃபுட்டு? புட்டெல்லாம் போயிடுச்சு. இப்போ என்ன ஃபுட்டு வந்துருச்சு? ஃபாஸ்ட் ஃபுட்டு. ஓரமாக இந்த கடை ஓரமாக இருக்கும் பானிபூரி. என்ன பூரி? இவ்வளோ பெரிய பூரியை போட்டு என்னத்தை சாப்பிட்டுட்டு எல்லாம் இத்தனை எடுத்து ஒரு 5 எடுத்து வாயில் போடுவோம். வயிறு நிறந்துச்சு. அம்மா இன்னைக்கு நைட்டு சாப்பாடு
ரசப்பூரி. ஐயா பல அனுபவமா இருக்காரு. ரசப்பூரி, அப்புறம் பேல்பூரியா 10 நாள் ஆயிடுச்சா? டெய்லி சாப்பிட்டு இருக்கீங்களா? பார்த்தீங்களா சரீரத்துக்கு. ஆனா சாப்பிட்டு பலனா இருக்க மாதிரி தெரியலையா? நீங்க எல்லாம் சாப்பாடு மாறிடுச்சு. ஆரோக்கியமான சாப்பாடு இன்னைக்கு இல்ல. சரி, அப்படியே ஆரோக்கியமா சாப்பிட்றோம் வச்சுங்களேன், சரீரத்துக்கு இந்த சாப்பாடு. ஆனா நம்முடைய ஆத்மா சோர்ந்து போயிருந்திருக்க நேரம், நம்முடைய ஆத்மா கவலையற்ற நேரம், நம்முடைய ஆத்மா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியா இருக்கிற டைம், அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளுக்கு நான் பலனடைவதற்கு, ஆத்மாவில் பலனடைவதற்கு வசனத்தை கொடுப்பேன், பரிசுத்த ஆவியானவரை நான் கொடுப்பேன் என்று லூக்கா 11:11 13 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். சரி, அடுத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், சங்கீதம் 103:13 வாசிக்க நான் சொல்ற வசனங்களை, என்ன நேரம் ஆயிரும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்குகிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு, பரமபிதாவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த 5 காரியங்களை செய்யும் போது கர்த்தர் அநேக உண்மைகளை பிள்ளைகளுக்கு செய்கிறார். அதுல 4வது காரியம் இறங்குகிறார். உங்கள் குடும்பத்துக்கு மனம் இறங்குகிறார். வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 103:13 கர்த்தர் நமக்கு இறங்குகிறாராம். எப்படி இறங்குறாரா? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமிழ் பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்னும் அநேக வசனங்கள் இருக்கிறது. உங்களை பார்த்து கர்த்தர் மனம் இறங்குகிறார். அல்லேலூயா. உங்க சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டு ஹாய் பாய் அப்படியே இருந்துக்கப்பா, சோகமாவே இருந்துக்கப்பா அப்படி சொல்லிட்டு போற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நம்மளுடைய நன்மைகளை செய்கிற பரமபிதா. அல்லேலூயா. அடுத்த வசனம் 121:1 ஃபுல் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம்னா சங்கீதம் 121 கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 6வது பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், எபிரேயர் 12:5-11 வசனங்களை வாசித்து பார்த்தோம்னா கர்த்தர் நம்மளை சிச்சிக்கிறார். என்ன செய்யறாரா? சிச்சிக்கிறார். அப்படின்னா நமக்கு என்ன செய்யறாரு? சில நேரத்துல கண்டிக்கிறார், சில நேரத்தில் தேற்றுகிறார், சில நேரத்தில் ஆற்றுகிறார். ஆண்டவர் நம்மளை, அதுதான் சங்கீதத்தில் வாஸ்தவம் அல்லவா 103:13 தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கும் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யறாராம்? இறங்குகிறார். அப்ப தகப்பனா இருந்தா அன்பு காட்டணும், அரவணைக்கணும், அடியும் போகணும். இந்த காலத்துல பிள்ளைகளா எங்க தகப்பனை எங்க அடிக்கிறாங்க? தகப்பனை தான் பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? உன்னெல்லாம் ஆமா, அது வந்து நான் இப்ப சொல்ல முடியாது. நான் வீடியோ போயிட்டேன், யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணுவேன், அதனால அதெல்லாம். அல்லேலூயா. கணவன் மனைவி அன்பா இருங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஆமென். சரி, அப்ப ஒரு தகப்பனா இருந்தா சிச்சிக்கணும், கண்டிக்கணும். தேவன் இதை செய்கிறான். ஆமென். உங்க பிள்ளை இந்த குட்டி பிள்ளைய பாத்ரூம் போயிடுச்சு, போய் கையை வைக்கிது, நீங்க என்ன செய்வீங்க? நல்லா வைடா வைடா வச்சு பாரு அப்படி விடுவீங்களா? என்ன செய்வீங்க? ஒரு போடு டம்னு போட்டுருக்கீங்க. அடுத்து என்ன செய்யறாரு? இதுக்கு மீறி இதில் கையை வச்சோம், அம்மா என்ன செஞ்சுருவாங்க? இல்லை தீய எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, சும்மா ஒரு சின்ன மெழுகுதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கேன், கை வைப்பா எப்படி இருக்கு பாப்பா, கருப்பாகுதா இல்லை நீங்கள் வச்சிருக்க கையை கட்டி வெள்ளையாகுதா அப்படின்னு விடுவோமா? விட மாட்டோம். ஏன்? யாருக்கு பாதிப்பு? சொல்லுங்க, யாருக்கு பாதிப்பு? பிள்ளைக்கு பாதிப்பு. அப்ப நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு பாதிப்பு வராதபடிக்கு தான் கர்த்தர் உங்களை சிச்சிக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஏதோ ஒரு சேதம் அடையக்கூடாது என்று சொல்வதற்காக தான் நம்முடைய பிதா நம்ம மேல சிச்சிக்கிறனால இவர் அடிக்கிற ஆண்டவர் நினைச்சாதீங்க. அவர் நம்மளை சேதப்படுத்தாம, நம்முடைய சரீரம் சேதமாகாமல், நம்முடைய ஆத்துமா சேதமாகாமல் நம்ம மேல கரிசனை உள்ளனாலதான் தேவன் நம்மளை என்ன செய்யறார்? சிச்சிக்கிறார். அடிக்கிறாரா வந்து அடிக்கலாம் மாட்டாரு. அப்படி அடிச்சா தாங்க முடியாது.
அவர் பார்வைக்கு மலைகள் இருக்கு பார்த்தீங்களா, இப்படி பார்த்தாருன்னா அதுவே மெழுகு இருக்குல்ல, மெழுகுத்தி போல மெல்ட்டாகி அப்படியே உடைஞ்சிடும், அப்படியே உருகிடும். அவருடைய பார்வைக்கு நம்மளாம் சிச்சிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சிச்சிக்கிறதுக்காக ஜோம் பண்ணணும். அல்லேலூயா. ஆண்டவரே ஆசீர்வதிங்க ஜோம் பண்ணுறோம். என்னைக்காச்சும் யாராச்சும் இப்படி ஜோம் பண்ணிருக்கீங்க, ஆண்டவரே இந்த சிச்சிங்க ஆண்டவரே. ஆனால் சங்கீதக்காரர் தாவீது சொல்றார் அநேக இடங்களில், கர்த்தாவே என்னை சோதித்து ஆராய், என் இருதயத்தை சோதித்து பார். சங்கீதம் 19 நினைக்கிறேன். நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வாய்க்கு காவல் முடியும், என்னை சோதித்து ஆராய்ந்து பார் ஆண்டவரே, என்னை சோதிக்க ஆண்டவரே சொல்றார். சிச்சிக்கிறார் நம்முடைய தேவன். ஏன் தெரியுமா? நம்ம மேல கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். அடுத்து ஏசியா 48:17 வாசிக்கிறோம். ஏசியா 48:17 அவர் நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்மளை வழி நடத்துகிற தேவன். உபாகமம் 1:31 கர்த்தர் நம்மளை சுமக்கிற தேவன். அந்த உபாகமம் 1:31 நம்ம வாசிப்போம். உபாகமம் 1:31 அருமையான வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வருகிறார். இதே தனி பிரசங்கம். இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்க ஜீவனோடு நீங்க வாழ்வதற்கு, ஜீவனோடு நீங்க இருப்பதற்கு, ஜீவனோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தது மாத்திரமல்ல, இதுவரை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தகப்பன் தான் பிள்ளையை நேசிக்கிற போல கர்த்தர் நேசிக்கிறார். சுமக்கிறாரா? எப்பெல்லாம் சுமக்கிறார்? நம்ம வசனங்களை எடுத்தோம்னா ரொம்ப இருக்கிறது. நம்மளை சுமக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் சுமக்கிறார். இறுதியாக வாசிக்க போகிறோம். இன்னும் 2 காரியம். ஏசாயா 46:4 நம்மளை ஏந்துக்கிறார். இதே வசனம் தான் ஒரு லிங்க் ஆகி வரும். ஏசாயா 46:4 ஏசாயா 46:4 நம்மளை ஏந்துகிற தேவனாக இருக்கிறார். முதிர் வயதிலும் அப்படியா? முதிர் வயதிலும் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் என்ன செய்வாராம்? தாங்குவாரு. ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அல்லேலூயா. சரீரத்துக்கான காரியங்கள்ல ஆண்டவர் ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா? 10வது பாயிண்ட். லூக்கா 12:32 கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க ஆயத்தமாக ஆசையாக இருக்கிறார். கர்த்தருடைய ராஜ்யத்தை நம்மளுக்கு கொடுக்க போறாருங்க. எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும் ஆசை? அல்லேலூயா. அல்லேலூயா. பிரசங்கத்தை முடிக்க போறேன், நல்லா கவனிங்க. எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும் ஆசை? ஆமென் சொல்லுங்க. இல்ல நான் இந்த பூமியிலே இருந்துக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. மரித்த பிறகு எங்க போகணும் நமக்கே தெரியாது. நம்மளை எந்த கல்லறையில வைப்பாங்க நமக்கே தெரியாது. நம்மளை எந்த இடத்துல வைப்பாங்க நமக்கே தெரியாது. ஆனா ஒண்ணே ஒண்ணு நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்முடைய பரமபிதா நமக்கு ஆண்டவர் வசனம் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ண பின்பு நான் மறுபடியும் உங்களை கூட்டு சொல்வேன். என்ன செய்வாராம்? அப்ப நமக்கு ஒரு பரமபிதாவுடைய ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இருக்கிற இந்த 10 சொன்னேன்ல, இந்த 9 காரியம் சொன்னேன். தாங்குறாரு, ஏத்துறாரு, சுமக்கிறாரு, தப்பு வைக்கிறாரு, எல்லாம் செய்யறாரு. இந்த 10வது காரியம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நித்திய வாழ்க்கை. இது இந்த 9 காரியங்களும் சரீரத்துக்கு பிதாவாகிய தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கிறார். நம்மளை ஐஸ்வர்யவன் ஆக்குறாரு, ஆசீர்வதிக்கிறார், நடத்துறார். ஆனா இந்த 10வது காரியம் என்ன தெரியுமா? அந்த நித்திய ஜீவன், அந்த பரலோகத்தை
கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை தெரியும். எத்தனை நாட்கள், எத்தனை வருடங்கள், எத்தனை மாதங்கள் அவனுக்கு தெரியாது. ஆனா நீங்க ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதனாலதான் ஒண்ணும் வராம இருக்கிறார். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் மறுபடியும் செய்வேன், வந்து உங்களை கூட்டு போவேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலம் இருக்கிறது. ஜீவனால நன்மை கிருபையின் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நித்திய இடத்துல என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். அந்த நித்திய ஜீவன் தான் நமக்கு வேண்டும். அந்த நித்தியம் தான் நமக்கு தேவை. அந்த நித்திய ஜீவன் அடைவதற்கு தான் நம்ம முதலாவது 5 பாயிண்ட் பார்த்தோமே. அவருடைய சாயல்படி மாற வேண்டும், அவருடைய ரூபத்தின்படி மாற வேண்டும், பரிசுத்தத்துல மாற வேண்டும், அவருடைய நீதியில மாற வேண்டும், அவருடைய வல்லமையில நாம் மாற வேண்டும். இதெல்லாம் இருந்தா கர்த்தர் நமக்கு ஸ்தலத்தை கொடுப்பார். ஆயத்தம் என்ன பின்பு நம்மளை வந்து நாம் ஆயத்தமா அப்படியே எழுந்து நிற்போம் ஆண்டுடைய சமூகத்துல. ஆண்டவரே, எங்களை தாங்குறீங்க, ஏந்துறீங்க, சுமக்குறீங்க, தப்பு போய்கிறீங்க, அதெல்லாம் நமக்கு நன்றி ஆண்டவரே. ஆனா எங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கீங்களேப்பா, அதற்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா சொல்லுங்க ஆண்டவரே, எங்களை தாங்குற தேவனா இருக்கிறீங்க. நாங்கள் உங்களுடைய சாயல்படியே மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய சாயலின்படியே மாற வேண்டும். உங்களுடைய கேரக்டர் எனக்கு வேணும், உங்களுடைய குணாதிசயங்கள் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றுங்கப்பா. இந்த பூமியில வேற என்னப்பா வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை போல எங்களை மாற்றி இருக்காங்க, உங்களை போல எங்களை மாற்றி இருக்காங்க. நீங்க இதுவரை எங்களுக்கு சுமந்தீங்களே, இல்லை நடத்துகிறீங்களே அப்பா. நம்பி இருக்கிறோம். உங்களை ஏந்துகிற தெய்வம், உங்களை நடத்துகிற தெய்வமே, நம்பி இருக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. என் கர்த்தாவே, உம்மை நம்பினவர்